Taste the Daily. கீழடியில் நடைபெற்ற அகழாய்வுகள் முதல் அருங்காட்சியகம் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டது அதிமுக அரசுதான் எனவும் அதற்கு தற்போது ஸ்டாலின் மாடல் அரசு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது கீழடியை வச்சு அரசியல் செய்கிற இயக்கம் திமுக. ஓகே, எந்த இடத்துலையும் ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம்தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல நான் அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, இது வரைக்கும் 39 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 39 இடங்களில் 33 இடங்களில் அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு ஒரு முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்னைக்கு ஈரோட்டில் கொடுமணல், அதை பற்றி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேசுகிறாங்க. கொடுமணலில் தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான். கீழடி என் தாய்மடின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். அன்னைக்கு சிகாகோவில் உலகத்தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியாக இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கு அடுத்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மடி. அந்த கீழடி என் தாய்மடி பேரை வச்சது நான் தான். இன்னைக்கு கீழடின்னு பேசுறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார். இது மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. அந்த 5 ஆண்டுகள் 2006 இருந்து 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள்.